மொபைல் அடிமையை விட வெற்றிக்குள்ள நடக்கிற குழந்தை சிறுகதை ரவி என்கிற ஒரு சிறுவன் இருந்தான். பள்ளியில நல்லா படிப்பான். எல்லாருக்கும் வேண்டி உதவி செய்யும் நல்ல பழக்கமும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு மொபைல் வாங்கினான். ஆரம்பத்துல 5 நிமிஷம், பிறகு 10 நிமிஷம், அப்படியே நாள் முழுக்க கார்ட்டூன், ரீல்ஸ், கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தான். படிப்பு குறைந்தது. மார்க் குறைய ஆரம்பித்தது. வீட்டில யாருடனும் பேசாமல் போனில் மட்டும் இருக்கத்தான் விரும்பினான். ஒரு நாள் ரவியின் ஆசிரியர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ரவி, உன்னை மொபைல் கட்டுப்படுத்தணுமா? இல்ல நீ மொபைல கட்டுப்படுத்தணுமா? அது ரவிக்கு பெரிய அதிர்ச்சி. அன்றிரவு அவன் போனை கண்டான். போன் அவன் நேரத்தை எடுத்துக்கொண்டது, ஆரோக்கியத்தை குறைத்தது, தன்னம்பிக்கையை கிழித்தது என்று உணர்ந்தான். அடுத்த நாள் முதல் ரவி நேர கட்டுப்பாடு வைத்தான். காலை 1 மணி படிப்பு விளையாட்டு நேரம் குடும்பத்துடன் உரையாடல் மொபைல் தினசரி 1 மணி நேரம் மட்டுமே. சில நாட்களிலேயே அவன் பழக்கமே மாறிவிட்டது. பள்ளியில் முதல் 3 இடங்களில் வந்தான். அதற்கான ரகசியம் ஒன்றுதான். கட்டுப்பாடு, டிஸ்ட்ராக்ஷனை மோட்டிவேஷனாக மாற்றுதல். குழந்தைகளுக்கான மோட்டிவேஷன் வரிகள்: தமிழ் மொபைல் ஒரு சாதனம், அது வாழ்க்கை அல்ல. ஓரிரு நிமிட சுகம் தரும் ரீல்ஸ் பெரிய கனவுகளை தாமதப்படுத்தும். கை நசுங்க விடாதே, திறமை வெளிவா. படிப்பு உன் எதிர்காலத்தை கட்டும். மொபைல் உன் நேரத்தை எடுத்துக்கொள்வது மட்டுமே. ஆனந்தம் திரையில் இல்லை, அறிவில் இருக்கிறது. 1 மணி நேர விளையாட்டு போனை விட 10 நிமிட புத்தகம் வாழ்க்கையை மாற்றும். குழந்தைகளுக்கான சில பயனுள்ள பழக்கங்கள், மோட்டிவேஷன் டிப்ஸ். மொபைலுக்கு 1 மணி